சபரி வந்து ஒரு சின்ன பானை மாதிரி ஒன்று வச்சு தாளம் போட்டுட்டு இருந்தாரு. தாளம் போட்டுட்டு சும்மா விக்ரம் கூட FJ கூட எல்லாம் பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பிக் பாஸ் கூப்பிடுவாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டுட்டு என்ன அடி வாங்கினேன் அது இதுன்னு என்னெல்லாமோ கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே சபரி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை பிக் பாஸ், நான் வந்து சும்மா அது அடி தானே எவ்வளோ வேணால் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சொன்ன உடனே பிக் பாஸ் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ அது கண்டினியூ ஆகதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சபரி இல்லை பிக் பாஸ், நான் இப்போல்லாம் அடி வாங்குறதில்ல, உடனே கேட்டுடுறேன், நேற்று கூட நான் டீமுக்கே துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் உடனே கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நான் வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு ஸ்டாம்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதுக்கும் நான் வந்து கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியா, வெரி குட், அப்போ இனிமேல் ஒரு நிமிஷம்லாம் இல்லையே அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் கிடையவே கிடையாது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க் லெட்டர் கொடுக்குறாரு. இப்போ தான் இவருக்கு வந்து சபரியும் தமிழ் பையன் தாங்கிறது ஞாபகமே வருது போல இருக்கு. இதை ஒரு டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணி எப்பயாச்சும் கூப்பிடுறாங்களா, ஒரு நேரமே கூப்பிட மாட்டாங்க. அவர் ஏதாச்சும் வாயை திறந்து பேச வந்தாலும் கண்டென்ட்டை பிளாக் பண்ணிட்டு வந்துட்டான், தேவையில்லாமல் நாட்டாமல் சொம்ப தூக்கிட்டு வந்துட்டான், முத்துக்குமரை மாதிரி நடிக்க வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை முத்துக்குமரன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. மற்றவங்க சொன்னால் அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? அவருக்கு என்ன இயல்பில் வருதோ அதை தானே அவர் பண்ண முடியும். இன்றைக்கி தான் பிக் பாஸ்க்கு அவரோட ஞாபகம் வந்திருக்கு போல இருக்குது. கூப்பிட்டு டாஸ்க் லெட்டர் கொடுக்குறாங்க. வெளியில் வந்து ரீட் பண்ணுறாரு. நம்ம ஆல்ரெடி அந்த அன்சீன் ப்ரமோவில் பார்த்த மாதிரி தான் ஒரு பெரிய பால், இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்குற ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பால் மேலே உட்காந்துட்டு எல்லோரும் உட்காந்துருக்கணும். கண்ணில் துணி கட்டியிருப்பாங்க. ஒரு பஸராக அடிக்க எல்லோரும் ஏதாச்சும் ஒரு பாலில் உட்காந்துருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி. அப்புறம் அந்த டைமில் யார் பாலில் உட்காரலையோ அவங்க வெளியே போயிடுவாங்க. இப்படி நம்பர் குறைஞ்சிட்டே இருக்கும். கடைசியில் அவர் ஆல் வின்னர், அமிதா வின்னர். நான் மார்னிங்கே வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கேப்டன்சி டாஸ்க் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.